தமிழகம் முழுவதும் காலை 7 மணி முதல் மக்களவை தேர்தல் தமிழகத்தில் விறுவிறுப்பாக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய நிலையில் திராவிட முன்னேற்றக் கழகமா அதிமுகவா பாஜகவா என்ற மிகப்பெரிய ஒரு போட்டி நிலவி வருகிறது. இதில் அதிமுக முதல் முறையாக எடப்பாடி பழனிசாமி தலைமையில் மக்களவை தேர்தலை சந்திக்கக்கூடிய நிலையில் 55% தற்பொழுது வரை முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதில் பெரும்பான்மையினர் எடப்பாடி பழனிசாமிற்கு எதிராகத்தான் ஓட்டு செலுத்தியுள்ளோம் என்றும் அதிமுகவில் இருந்து பன்னீர்செல்வத்தை நீக்கியதன் காரணமாகத்தான் இந்த முடிவை நாங்கள் எடுத்துள்ளோம் என்று தற்பொழுது அதிமுகவின் நிர்வாகிகளை கூறக்கூடிய வகையில் கருத்து கணிப்புகள் வெளியாகி இருக்கிறது. இந்த சூழ்நிலையில்தான் எடப்பாடி பழனிசாமி முழுமையாக தோற்கடிக்கப்பட்டால் அவரது பதவி மட்டுமல்ல அடிப்படை உறுப்பினர் பதவியும் பறிக்கப்படும் என்றுதான் செய்திகள் இதற்கு முன்பாக வெளியிடப்பட்டது. ஆனால் தற்பொழுது ஆலோசனை கூட்டத்தை அவசரமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவின் தலைமை அலுவலகத்தில் நடத்தி வருவதாகவும் இந்த மக்களவை தேர்தலில் ஒருவேளை குறைந்த அளவு தொகுதியை மட்டும் கைப்பற்றப்பட்டால் அதற்கு யார் காரணம் என்ற முழு பொறுப்பையும் மாவட்ட செயலாளர்கள் தான் ஏற்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறினால் நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமி அதிமுகவின் பொறுப்பில் இருந்து நீக்கப்படுவார் என்றும் ஓபிஎஸ் அவர்கள் கூறியுள்ளார். காரணம், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் தகுதியில்லாத திறமையில்லாத வேட்பாளர்களை நிறுத்தி பணத்தை பெற்றுக்கொண்டு பிரச்சாரத்திற்கு எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் சென்றுள்ளார் என்பதையும் குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக கோவையை பொறுத்தளவிற்கு சரியான வேட்பாளரை நிறுத்திய தவறியதன் காரணமாக அத்தொகுதி திமுக மற்றும் பாஜக என போட்டி நிலவி வருகிறது. அதிமுக கணக்கில் எடுத்துக்கொள்ளாத நிலை அதிமுகவில் மிகப்பெரிய ஒரு தோல்விக்கு அது ஏற்படுத்தி இருக்கிறது. பாஜகவிற்கு மறைமுகமான ஆதரவா என்று அதிமுகவின் தொண்டர்களே தற்பொழுது குமுறும் விதமாகத்தான் செயல்பாடுகளும் அமைந்திருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான மக்களவை தேர்தல் முழுமையான தோல்வியா, 2019 விட அதிக அளவில் தொகுதியை கைப்பற்றுகிறாரா அல்லது ஒரு தொகுதி கூட இல்லாமல் முழுமையான தோல்வியை தழுவுகிறாரா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக மறக்காமல் கூறுங்கள். நன்றி, வணக்கம்.